ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்ணின் அழகு முகத்தில் இல்லை, அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் உள்ளது. ஆணின் அழகு பணத்தில் இல்லை, அவள் பெண்ணுக்கு தரும் மரியாதையில் உள்ளது. பெண்கள் அழகுங்கிறது முகத்தில் இல்லைங்க, அவங்க நம்ம மேலே வச்சுருக்க பாசம் இருக்குது பாருங்கள், அதில் தாங்க அவங்களோட அழகே தெரியும். அதேமாரி ஆண்களோட அழகு பணத்தில் இல்லை, அவங்க ஒரு பெண்ணுக்கு தர மரியாதையில் தாங்க இருக்குது. படிப்பை விட அம்மா அப்பா வசதி தான். அதனால தான் இனிஷியலில் முதல்லையும் படிப்பை கடைசியிலையும் போடுறோம். உண்மைதானாங்க. நம்ம படிப்போட நமக்கு அப்பா அம்மா தாங்க ரொம்ப 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 முக்கியமானவங்க. ஒரு ஆணின் அன்பை நம்புவது கடினம். நம்பிவிட்டால் அந்த அன்பை விட்டு கொடுப்பதும் விட்டு விலகுவதும் அதைவிட கடினம் ஒரு பெண்ணுக்கு. ஒரு ஆண் நமக்கு மேலே பாசம் காட்டுறாங்களா அப்படிங்கிறது நம்ம நம்புறது மிகப்பெரிய கஷ்டங்க. நடிக்கிறாங்களா இல்லை பாசத்தை காட்டுறாங்களா நமக்கு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. சிரித்து கொண்டே நகர்வதால் எனக்கு வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை, வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்று அர்த்தம். நிறைய பேர் நம்மளே பாருங்கள், மனசுக்குள்ளே எவ்வளோ கவலை இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே கவலையை வச்சுட்டு சிரிச்சிட்டே போயிடுவோம். அதனால் நம்ம வெளியே சிரிக்கிறவங்கிறதால நமக்கு கவலை இல்லைங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது வெளியில் காட்டி அப்படிங்கிறத அர்த்தம். ஊதினால் பறக்கும் காகிதத்தை போன்றது பிரச்சனை. ஆனால் கவலை என்ற பேப்பர் வெயிட்டை அதன் மீது வைப்பது நாம் தான். பிரச்சனைங்கிறது யாருக்கும் இல்லாமல் இல்லைங்க, எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டு இருக்க நமக்கு சுமைகள் தான் அதிகமாகும். கர்ணனை போல் நண்பனை தேர்ந்தெடு. நீ வீழ்கின்ற நிலை வந்தபோதும் உனக்காக போராடுவான். நண்பன் கர்ணனை போல நண்பனை தேடணுமா. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அவங்க நம்மளை காப்பாற்ற போராடுவாங்க. மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். மனிதர்கள் எத்தனை மாறுவேடம் போட்டாலும் நம்ம அந்த சூழ்நிலை இருக்குது பாருங்கள், அது அவங்கள காட்டி கொடுத்துரும். எதற்கு என்னிடம் வருகிறாய் என்று என் நிழலிடம் கேட்டேன். அதற்கு நிழல் சொன்னது, என்னை தவிர உன்னுடன் கடைசி வரை வர உனக்கு வேறு யாரும் இல்லை என்று. உண்மைதானாங்க, நிழல் தாங்க நம்ம கூடயே கடைசி வரை வரும். எதிரியை கூட நம்பு, ஆனால் சில உறவுகளை நம்பாதே. ஏனென்றால் எதிரி கொடுக்கும் வலியை விட சில உறவுகள் தரும் வலியே சக்தி வாய்ந்தது. சில உறவுகள் அப்படிங்க, எல்லா உறவுகளும் இல்லை, சில உறவுகள் மட்டும். இன்றைய தலைமுறையினர் தன் குடும்பத்திற்காக போராடும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிடித்த எதையும் அனுபவிக்க முடியாமல் வெறும் ஏக்கத்திலேயே முழு வாழ்க்கை பயணமும் முடிந்து விடுகிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுவாங்க பாருங்கள். நமக்கு எவ்வளோ ஆசை தோணும், ஆசைகள்லாம் நிறைய ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் அனுபவிக்காமல் நம்ம குடும்பத்துக்காக அனைத்தும் நம்ம மறந்துட்டு குடும்பத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்ருப்பாங்க. வாழ்க்கை உனக்கான இடத்தை
தேடுவது அல்ல, உனக்கான உலகத்தை உருவாக்குவது. அடுத்தவனிடம் உள்ள 1000 ரூபாயை விட உன்னிடம் உள்ள 1 ரூபாய்தான் உனக்கு நம்பிக்கையை தரும். கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நாம் கடலாக இருப்போம். கடலில் கல் எறிதால் கடலுக்கு வலிக்காதுங்க, கல் தான் காணாமல் போகுது. அதுமாரி தான் விமர்சனங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எதுவுமே ஏற்றுக்கக்கூடாது. அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த அடியை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதையே நினச்சி நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு வர பிரச்சனை கல்லாக இருக்கட்டும், தண்ணிக்குள்ளே விழுந்து காணாமல் போகுதுல, அதுக்காக தான் கல்லாக இருக்கட்டும். நம்ம கடலாக இருப்போம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வலிக்காத மாதிரியே இருந்துக்கணும். மற்றவங்களுக்கு ஒன்றுனா பல மடங்காக யோசிக்கிற நம்மளுடைய மூளை நம்மளுக்கு ஒன்றுனா மட்டும் பாய் போட்டு படுத்து தூங்குது. மற்றவங்களுக்கு ஒன்றுனா நம்ம என்னென்னமோ யோசித்து அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்குன்னா அது நம்ம அதை யோசிக்க கூட மாட்டோங்க. விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. எங்கே கீழே விழுந்துருவோன்னு சொல்லிட்டு பயத்தில் ஓடக்கூடாதுங்க. விழுந்தாலும் நம்ம சீக்கிரம் எழுந்துருவோம் அப்படிங்கிற வேகத்தோடு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலையும் சரி என்றைக்குமே தடுமாற்றமே இருக்காது. எதையுமே முன்னாடி யோசித்து எதுவுமே பண்ணக்கூடாது. பின்னாடி வரத பின்னாடி பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒருவர் முன்னேறுவதை பார்த்து மற்ற அனைவரும் சந்தோஷப்படும் ஒரே இடம் வரிசை. சீக்கிரம் அப்போ தான் நம்மளும் வரிசையில் சீக்கிரமாக போயிடலாம்ல, அது மட்டும்தாங்க சந்தோஷப்படுவாங்க மக்கள். மற்ற இடத்துல யாரும் முன்னேறினாலும் பிடிக்காதுங்க. இனி தேடினாலும் கிடைக்காது உன்னை போல் ஒரு அழகான உறவு. உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் இழக்க மாட்டேன். என் இறுதி மூச்சு உள்ளவரை பத்திரமா பார்த்துப்பேன் என் அன்பு துணையை. நம்மளோட சொல்லுவாங்க, நம்ம துணைனா கணவன் மனைவி. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாது. கடைசி வரை நம்ம கூட வரப்போகிறவங்க அவங்க மட்டுமே. நம்ம மூச்சு உள்ளவரையும் நம்ம அவங்க நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். யார் எது சொன்னாலும் எதுக்காகவும் நம்ம அவங்கள இழந்துடக்கூடாது. நமக்கு கூட கடைசி வரை ஒரு அழகான உறவு வருவதுன்னா நம்ம துணை மட்டும்தான். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.